இனிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்கிற வேத பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 29 முதல் 31 வரை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல ஆராதனை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்தீர். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு இடைபடும். எல்லா தடைகளும் நீக்கப்படுவதாக உம்முடைய பலன் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தி செல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரோடும் இடைபடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய செய்தியின் தலைப்பு, தேவனுடைய பலனை சார்ந்து நில்லுங்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான போராட்டங்கள் வருகிற பொழுது தேவ பலனை சார்ந்து நிற்கிற பழக்கத்தை கொண்டில்லாமல் அவைகளை மறந்து விடுகிற சூழ்நிலைக்குள் வந்து விடுகிறார்கள். இதனால் தங்கள் பலனை அவர்கள் வைத்து ஒரு பிரச்சனைகளை, ஒரு போராட்டங்களை, ஒரு காரியத்தை அவர்கள் மேற்கொள்ள நினைக்கிற போது பலவிதமான பயங்களும் திகில்களும் கலக்கங்களும் தங்களால் இயலாத சூழ்நிலையை அவர்கள் உணரும்போது தேவையற்ற மனக்குழப்பங்களுக்குள்ளும் கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் தேவன் இருந்தும், தேவன் பலன் இருந்தும் அவர்கள் தேவனுடைய பலனை சார்ந்து நில்லாமல் பலவிதமான சூழ்நிலையில் இருக்கிற மக்களும் நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் தேவனுடைய பலனை தங்களுடைய பலவீனங்களிலே சார்ந்து நின்ற மக்கள் அநேக வெற்றிகளையும் ஜெயத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில் மேன்மைகளையும் குவித்திருக்கிறதை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. இந்த தேவ பலன் என்ன செய்யுமாம்? வேதவசனம் சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு தன் பலனை எல்லாம் உபயோகித்து சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிறார். இளைஞர்கள் கூட இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமத்தில் இங்கே கிதியோன் என்ற ஒரு மனிதனை குறித்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பலனையும் இழந்து சிறையிருப்புக்குள் 7 வருடங்கள் அவனும் அவனை சேர்ந்த ஜனங்களும் மீதியானருடைய ஆளுகையின் கீழ், அடிமைத்தனத்தின் கீழ் இருக்கிறதை பார்க்கிறோம். இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்று போயிற்று. அவர்களுடைய வாழ்க்கையில் பலன் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த எதிராளிகளை எதிர்த்து நிற்கிற திராணி இல்லாத சூழ்நிலையில் அவர்களுக்கு முன்பு பயந்து குகைகளிலும் கெபிகளிலும் ஒளிந்து வாழ்கிறவர்களாகவும், இருப்பிடத்தை மாற்றி காட்டு மலைகளின் மலைப்பகுதிகளில் வாழ்கிறவர்களாகவும், அதே சமயத்தில் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆகாரத்தை விதைத்திருக்கும் போது அதனுடைய பலனை எதிராளிகளுக்கு தெரியாமல் அறுத்து செல்கிறவர்களாகவும் அந்த கோதுமைகளை சேர்க்கிறவர்களாகவும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் கர்வாலி மரத்தின் அடியில் வந்து அமர்ந்து கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்று நான் உங்களுக்கு சொன்னேன், தேவனுடைய பலனை சார்ந்து நில்லுங்கள். இந்த கிதியோனுடைய வாழ்வில் கண்ட பலவிதமான பிரச்சனைகளினால், பலவிதமான குழப்பங்களினால், பலவிதமான இக்கட்டுகளினால், பலவிதமான அவமானங்களினால், நெருக்கங்களினால் தேவ பலனை அவன் நாடாதபடி தன்னையும் தன்னை சுற்றியிருக்கிற காரியங்களையும் தன்னுடைய பலத்தினாலும் அநேக காரியங்களில் ஜெயம் எடுப்பதற்கு போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த நல்ல காலை வேளையில் தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாய் நமக்கு வருகிறது. மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிக்கணும், இவன் வாழ்க்கையில ஆண்டவர் தேவ பலனை இவன் சார்ந்து நிற்க வேண்டும் என்கிற காரியத்தை இவனுக்கு முக்கியத்துவப்படுத்தி
பலத்தினால் ஒரு பிரச்சனையை சந்திக்க, போராட, மீட்பை பெற, மாற்றங்களை காண விரும்புகிறான். அப்படி மாற்றங்களை காண விரும்பின போது இந்த 7 வருட பிரச்சனைகள் அப்படியே இருந்தது, அடிமைத்தனங்கள் அப்படியே இருந்தது, கலக்கங்கள் அப்படியே இருந்தது, திகில்கள் அப்படியே இருந்தது, ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த போராட்ட காலங்களில் அடிமைத்தன வாழ்க்கையில் செயல்படுகிறான். ஏதோ ஒரு ஆசீர்வாதம், ஏதோ ஒரு பரிபூர்ணமற்ற தன்மை, ஏதோ ஒரு அடிமைத்தனத்தின் காரியங்கள் இருக்கிறதே ஒழிய தேவன் இவனுக்கு வைத்திருந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை, விடுதலைகளை பெற முடியாத அளவுக்கு சாத்தானின் எதிராளிகளின் ஆதிக்கம், ஆக்கிரமிப்பு இவனுடைய வாழ்க்கையிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் அதிகமாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் கருவாலி மரத்தின் அடியில் உட்கார்ந்து இவன்ட்ட என்ன பேச விரும்புகிறார்? என் பலனை பார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய பலனை வைத்து இவன் நிற்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்கிறதில் கவனம் வைத்து இவனை அதற்கு நேராக நடத்த விரும்புகிற பொழுது இவன் கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் நடப்பானேன் என்று சொல்லி தேவ பலனை சார்ந்து நிற்கிற இடத்திற்கு போகாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் 3 இடங்களிலே அவனை தம்முடைய பலனை காண்பித்து பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இந்த யுத்தம் முடியும் வரை, இவன் ஜெயத்தை சுதந்திரிக்கும் வரை தேவ பலனை ஒரு மனிதன் யுத்தத்தில் கிதியோனை போன்றவர்கள் சார்ந்து நிற்க வேண்டும் என்கிற காரியத்தை ஆண்டவர் அநேக இடங்களிலே நமக்கு காண்பிக்கிறார். போக போக அதை நாம் தெளிவாக கவனிக்க முடியும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஆண்டவர் முதலாவது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் மிக தெளிவாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் பராக்கிரமசாலியே என்று சொல்லுகிறார். அதற்கு கிதியோன் சொல்கிறான், என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களுக்கு கர்த்தர் எங்களுக்கு எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானுடைய கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். 2வது முறையும் ஆண்டவர் அவன் தேவ பலனை சார்ந்து நிற்க வேண்டும் என்று அவனோடு பேசுகிறதை பார்க்கிறோம். எங்கே இருக்கிறது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அப்ப ஆண்டவர் எதை முக்கியத்துவப்படுத்துகிறார் என்றால், உன் பலனை, உன் சூழ்நிலையை, உன்னுடைய காரியத்தை நீ பார்க்காதே, நான் உனக்கு பலனாயிருக்கிறேன், என் பலனை சார்ந்து நில் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கருவாலி மரத்தின் அடியில் நின்று பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லும் போதும் அவன் ஒரு மறு உத்தரவாக தன்னுடைய பலவீனங்களையும் தன்னுடைய காரியங்களையும் பேசுகிறான். 2வது முறை நான் நல்லவா உன்னை அனுப்புகிறேன் என்று பேசும்போதும் அதற்கும் ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் பேசி தன்னுடைய பலவீனங்களை பேசுகிறான். முதலாவது தன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை பேசுகிறான். 2வது தன்னை குறித்து அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். 6:14 நீ ரட்சிப்பா என்று சொல்லும்போது அதற்கு 15வது வசனத்தில் சொல்றான், ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். அப்படி என்றால் இவன் தன்னுடைய பலத்தை வைத்து எதையாவது செய்துவிட முடியுமா? தன்னுடைய பலத்தை வைத்துதான் கொஞ்சம் கோதுமையை அறுவடை பண்ணி போரடித்து அதை சேர்த்து கொண்டிருக்கிறேன், எதிராளிகள் வருவதற்கு முன்பாக அவைகளை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தில் இருக்கிறானே தவிர அவர்களுக்கு பயந்து பயந்து ஒளிந்து ஒரு கிரியையை செய்கிறானே ஒழிய மனப்பூர்வமாய் வெளியரங்கமாய் விடுதலையோடு தேவனுடைய ஆளுகை பெற்றவனாய் இவனால் கிரியை செய்ய முடியவில்லை. இன்றைக்கும் இந்த நல்ல காலை வேளையில் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை நம்முடைய உள்ளத்திற்குள் இருக்கும், நம்முடைய ஆத்துமாவுக்குள் இருக்கும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் இருக்கும், வெளியரங்கத்தில் இருக்கும், வெளி மனிதர்களிடத்தில் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளும் புறம்பும் பலவிதமான புயல்கள், பலவிதமான சிறையிருப்புகள், சீற்றங்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு நம்முடைய பலன் தீர்வை தருவது இல்லை. நாட்கள் 7 வருடங்கள் காலம், 7 வருட காலங்கள்
அவர்களுடைய அந்த பிரச்சனையின் தன்மை எப்படிப்பட்டது? எண்ணி முடியாத வெட்டுக்கிளிகளைப் போல அவர்கள் ஒட்டகத்தை திரளாய் ஒட்டகத்தில் எண்ணி முடியாத ஒட்டகங்களோடு அவர்கள் வந்து இவர்களை சூறையாடி கொண்டு செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இந்த மீதியானியனை இப்படிப்பட்ட சில பாவங்களை, சில சத்ருவின் கிரியைகளை, வெளியரங்கமாக இருக்கிற காரியங்களை, சில உபத்திரவங்களை, சில மனுஷிக வல்லமைகளை, சில அசுத்த ஆவியின் கிரியைகளை, நமக்குள்ளே கிரியை செய்து நம்மை பலவீனப்படுத்துகிற சில பயங்களை, சில திகில்களை, சில பாவங்களை, வெளியில் இருக்கிற சில போராட்டங்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் தேவ பலனை சார்ந்து நிற்க வேண்டும். 3 முறையும் ஆண்டவர் அவனை பார்த்து அவருடைய பலத்தை அவன் சார்ந்து நிற்க பேசுகிற போது இவன் தன்னுடைய பிரச்சனைகளையும் தான் எப்படிப்பட்டவன் என்பதையும் தன்னால் முடியாது என்பதையும் அவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவன் பேசினவுடனே விடல. 16வது வசனம், அதாவது நியாயாதிபதிகள் 6:16 மறுபடியும் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஏன் நமக்குள் விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, மாற்றங்கள் இல்லை? தேவ பலனை சார்ந்து இல்லாத கூட்டங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பலனை சார்ந்து நிற்கிற போது அது எப்பேற்பட்ட மீதியானியருடைய கூட்டமாக இருந்தாலும், எண்ணி முடியாத ஒட்டகங்களோடு வந்து நமக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் கிரியைகளாக இருந்தாலும், ஆண்டவர் எத்தனை வருட போராட்டங்களாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பலனை முன்னிட்டு வைத்து நாம் கடந்து செல்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். நம்முடைய சிந்தையில் அவருடைய பலன் குடிகொள்ளட்டும், நம்முடைய ஆத்துமாவில் அவருடைய பலன் குடிகொள்ளட்டும், நம்முடைய வாழ்வில் அவருடைய பலன் குடிகொள்ளட்டும், நம்முடைய இல்லத்தில் அவருடைய பலன் குடிகொள்ளட்டும். அந்த பலனை சார்ந்திருக்கிற நமக்கு நிச்சயம் ஜெயம் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த பலனை தருவேன், நான் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றெல்லாம் ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் இந்த பலனை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் அன்று ராத்திரி மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகிறதை பார்க்கிறோம். சொப்பனத்தில் ஆண்டவர் ராத்திரியில கர்த்தர் அவனை நோக்கி தரிசனமாகிறார். என்ன சொல்கிறார்? ஆண்டவர் சொல்றாரு, பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போடு. தேவ பலன், அந்த தேவ பலத்தை வைத்துதான் நம்முடைய உள் பிரச்சனையோ, அது ஆத்துமாவுக்குள் இருக்கிற பிரச்சனையோ, அது சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையோ, அது வெளி மனுஷரால் வருகிற பிரச்சனையோ, அது எதிராளிகளால் வருகிற சூழ்நிலையோ, இவைகளெல்லாம் இவன் தனிப்பட்ட பிரயாசம் எடுக்கிறான், சிறிய கோதுமையை சேர்க்கிறான், தன் குடும்பத்தை காப்பாற்றுகிறானே தவிர முற்றிலும் சிறையிருப்பிலிருந்து ஒரு மாபெரும் விடுதலைக்குள் இவன் வரவில்லை. ஆனால் ஆண்டவருடைய பலன் குறுக்கிட்ட போது கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றிலிருந்து ஜெயத்தையும் விடுதலையும் ஒரு பெரிய ஆளுகை தன்மையும் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் உடனே வந்து விடாது. அதற்கு சில காரியங்கள் அன்று ராத்திரி கர்த்தர் அவனோடு பேசுறார். என்ன பேசுறாரு? உனக்குள் இருக்கிற, உன் தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற இந்த பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போடு. தேவ பலன் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் கிரியை செய்ய வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத பாகாலின் பலிபீடங்களை தகர்த்து போட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத சில கீழ்ப்படியாமை பாகாலின் பலிபீடங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சில பாவங்கள், அசுத்தங்கள், இச்சைகள், கசப்புகள், தேவன் எதை விரும்பாமல் அதை அருவருக்கிறாரோ அதை அருவருத்து பாகாலின் பலிபீடத்தை இடித்து போட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2வது சொன்னார், இந்த தோப்பு விக்கிரகங்களை, தோப்பை, அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போடு. தகர்க்க வேண்டியவைகளை தகர்க்க வேண்டும், வெட்டி போட வேண்டியவைகளை வெட்டி போட வேண்டும். 26வது வசனம் சொல்லுகிறது, நீ நல்ல ஒரு பலிபீடத்தை மறுபடியும் கட்டு, தேவனுக்கான பலிபீடத்தை கட்டு. பாகாலின் பலிபீடங்கள் இடிக்கப்பட வேண்டும், தோப்பு விக்கிரகங்களோ அல்லது தோப்புகளோ, தேவனுக்கு அருவருப்பானவைகள் வெட்டப்பட வேண்டும். தேவனுக்கேற்ற பலிபீடம் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் கட்டப்பட வேண்டும். பலிபீடம் என்பது எதை குறிக்கிறது? ஆண்டவரோடு உள்ள உறவை குறிக்கிறது.
இந்த உறவு பலிபிடம் மறுபடியும் கட்டப்பட்டு தேவ சமூகத்தில் தேவன் விரும்புகிற பலிகளை நாம் ஏறெடுக்கிற போது தேவ பலன் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வருகிறது. கைகளை நல்ல உயர்த்தி ஆண்டவர் இதுவரை அற்புதத்தை ருசி பார்க்க முடியாததை, இதுவரை ஜெயத்தை பார்க்க முடியாததை, இதுவரை தேவனுடைய மகிமையும் விடுதலையும் பார்க்க முடியாததை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய மகிமையான காரியம் ஒன்று இருக்கிறது. அது தேவ பலனை சார்ந்து நிற்கிற தன்மை. அந்த தேவ பலனை சார்ந்திருக்க வெட்டப்பட வேண்டியவைகளை வெட்ட, தகர்க்கப்பட வேண்டியவைகளை தகர்க்க, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கட்ட வேண்டிய தேவனுக்கான பலிபீடத்தை கட்ட, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டிய காரியங்களிலே மகிமையான காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இவன் தன்னை நேராக்கின போது தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை தகர்த்து வெட்டி தேவனுக்கு பிரியமானவைகள் ஆகிய அந்த பலிபீடத்தை கட்டி செப்பனிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே பலிகளை செலுத்தின போது வேத வசனம் சொல்கிறது, அவர்கள் யுத்தத்திற்கென்று புறப்பட கர்த்தர் உதவி செய்தார். கிதியோனோடு சேர்ந்து 32,000 பேர் புறப்பட்டு வருகிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு ஆங்காங்கே இந்த போர் முடிந்து அவன் ஜெயத்தை பார்க்கும் வரை ஆங்காங்கே கர்த்தருடைய பலனை அவன் சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தே அவனுக்கு பேசுகிறதை பார்க்கிறோம். இங்கே 3 இடத்தில் 6வது அதிகாரத்தில் பேசுறாரு, நீ பராக்கிரமசாலி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசுறாரு. உன்னை உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ போகவில்லை என்று அவர் பலத்தை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் உன்னோடு வருவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஒரே மனிதனை முறியடிக்கிறது போல இந்த மீதியானியரின் சேனையை முறியடித்து போடுவாய் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அதே போல இந்த ஜனங்கள் சேர்ந்து கூட்டமாய் போகிற போது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார். என்ன தெரியுமா சொல்றாரு? அவனுக்கு அதை உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். 7:2 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையிலே ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள், என் கை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் இந்த போரை விட்டு, இந்த யுத்தத்தை விட்டு அவன் திரும்பி போக கடவன் ஆண்டவர் பேசுகிறார். இதே ஆண்டவர் பேசுகிறார்னா, உன்னுடைய ஜெயம், உன்னுடைய விடுதலை, உன்னுடைய பரிபூரணம், உன்னுடைய செழிப்பு, உன்னுடைய சிறையிருப்பு மாற்றப்படுகிற அனுபவம், அது உள்ளேயோ வெளியேயோ, திருச்சபைக்குள்ளேயோ வெளியேயோ, குடும்பத்திற்குள்ளேயோ வெளியேயோ, இவைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்றால் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட சிறையிருப்பு, சத்துருவினால் ஏற்படுத்தப்பட்ட சிறையிருப்பு, பாவத்தினால் ஏற்படுத்தப்பட்ட சிறையிருப்பு, இவைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்றால் நீங்க தேவ பலனை சார்ந்து கொள்ளணும். கர்த்தர் சொல்றாரு, இவர்கள் மீதியானுடைய கையிலிருந்து ரட்சிப்பதற்கு இவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள், இவங்க எங்க பலத்தால நாங்க ஜெயிச்சோன்னு சொல்லிடுவாங்க. ஆகவே கிதியோனே, ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், 32,000 பேர்ல பயமும் திகிலும் உள்ளவன் ஓடு அப்படிங்கிறாரு. ஓடுனா 22,000 பேர் போயிட்டாங்க, பாக்கி 10,000 பேர் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் இன்னொரு டெஸ்டையும் வைக்கிறார். அந்த டெஸ்ட்ல ஆண்டவர் சொல்றாரு, 300 பேரை செலக்ட் பண்ணு. இந்த 300 பேரை வைத்து தான் 32,000 எங்கே இருக்கிறது, 300 எங்கே இருக்கிறது, இந்த 300 பேரை வைத்து நான் இந்த மீதியானியரை முறியடிப்பேன் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இதன் முழு யுத்தத்திலும் கிதியோனுக்கு கர்த்தர் காட்சி அளித்த நாளிலிருந்து கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? என் பலனை சார்ந்து நில்லு. உன்னதத்தின் பலனாகிய பரிசுத்த ஆவியானவரை, கர்த்தரை, அவருடைய பலனை சார்ந்து நிற்க நம்மை ஒப்பு கொடுக்கிற போது கடினமாய் தோன்றுகிறவைகள், மாறாதவைகளாய் தோன்றுகிறவைகள், அநேக நாள் நம்மை சிறைப்பிடித்திருக்கிறவைகள், அநேக நாள் நம்மை எழும்ப விடாமல் வைத்திருக்கிறவைகளை அத்தனையும் ஒரே நாளில் ஒரே மனிதனை முறியடிக்கிறது போல அவ்வளவு பெரிய சேனைகளை முறியடிக்க செய்ய கர்த்தர், போராட்டங்களை ஜெயம் எடுக்க செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த 300 பேரு கையிலும் பட்டயம் இல்லை. இதுவும் எதை காட்டுகிறது? அவர்கள் பலனினாலோ அவர்களுடைய பட்டயத்தினாலோ ரட்சிக்கிற தன்மையை காட்டவில்லை. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை, ஈட்டி எனக்கு ஒரு ரட்சிப்பை தராது. அவர்கள் கையில் கொடுக்கப்பட்டது எக்காலம், அவர்கள் கையில் கொடுக்கப்பட்டது ஒரு பானை, அவர்கள் கையில் கொடுக்கப்பட்டது ஒரு தீவட்டி. இதை வைத்து எண்ணி முடியாத ஒட்டகங்களை கொண்டு கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள் வரும்போது என்ன செய்ய முடியும்? எப்படி ஜெயிக்க முடியும்?
அவன் ஒன்றை புரிந்து கொண்டான், தேவ பலன் இத்தனை காரியத்திலும் எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும். இந்த நல்ல காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தாலும் தேவ பலனை சார்ந்து நில்லுங்கள். அது யுத்தத்தில் நமக்கு ஜெயத்தை தரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேத வசனம் சொல்கிறது, இப்படி அவர்கள் போய் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி ஆர்ப்பரித்த பொழுது அவர்கள் தேவனுடைய அந்த பாளையத்தை சுற்றிலும் அவரவர்கள் தங்கள் தங்கள் நிலையில் நின்ற பொழுது கூக்குரலை கேட்டு, இந்த ஆர்ப்பரிப்பை கேட்டு, இந்த சத்தமிட்டதை கேட்டு அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 22வது வசனம் சொல்லுது, 300 பேர் எக்காலங்கை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவர் குரோதமாக ஓங்க பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அவர்களை ஆப்பே மேகோலாவின் எல்லை மட்டும் அந்த அந்த சேனையானது எதிராளிகளானவர்கள் ஓடிப்போனார்கள். மீதியானியரை இஸ்ரவேலர் மக்கள் சகல மனுஷரும் கூடிக்கொண்டு பின்தொடர்ந்து போனார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே இவர்களால் எதையும் செய்ய முடியல. இவன் எதையாவது சாதிக்கலாம், எதையாவது கோதுமையை நாம் சேமித்து நம்முடைய குடும்பங்களை நம்மை சார்ந்தவர்களை காப்பாற்றி விடலாம் என்று நினைத்தான். ஆனால் இவன் தேவ பலனை பெற்றிருப்பானே என்றால் அது அவனை மாற்றி இருக்கும், சிறையிருப்பை திருப்பி இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தின போது தேவ பலனை சார்ந்திருப்பதற்கு தன்னையும் பக்குவப்படுத்தி ஜனங்களையும் பக்குவப்படுத்தி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி யுத்தங்களிலே அவர்கள் புறப்பட்டு போய் ஜெயத்தை பார்க்கிறதை நாம் இங்கே கண்டுகொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11-12 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கணும். வேத வசனம் சொல்கிறது, இந்த கிதியோன் அவனுடைய சேனைகள் அவர்களை முறியடித்தார்கள் என்று வாசிக்கிறோம். 12வது வசனம் சொல்கிறது, சேனை முழுவதையும் இந்த கிதியோன் கலங்கடித்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க, முறியடிக்க செய்கிறவர், கலங்கடிக்க செய்கிறவர். இவ்வளவு நாள் கிதியோன் கலங்கியிருந்தான், இவ்வளவு நாள் இந்த இஸ்ரவேல் மக்கள் முறியடிக்கப்பட்டார்கள். என்றைக்கு தேவ பலனை அவர்கள் சார்ந்திருக்க தங்கள் கவனத்தை திருப்பினார்களோ அன்றைக்கு எதிராளியான சேனைகள், எதிராளியான பாவங்கள், எதிராளியான சத்ருவின் சகல தந்திரங்களும் மனுஷிய வல்லமைகளும் முறியடிக்கப்படுகிறதை நம்மால் காண முடிகிறது, கலங்கடிக்கப்படுகிறதை நம்மால் காண முடிகிறது. நம்முடைய திருச்சபையாகட்டும், தரிசனங்கள் ஆகட்டும், ஊழியங்கள் ஆகட்டும், வாழ்க்கை ஆகட்டும், நாம் கையிட்டு செய்கிற எந்த காரியங்கள் ஆகட்டும், நமக்கு விரோதமாக இருக்கிற ஆசீர்வாதத்தை சூறையாட நினைக்கிற சத்துருவின் கிரியைகள் கலங்கடிக்கப்பட, முறியடிக்கப்பட, கிதியோனின் பலன் அல்ல, உங்கள் பலன் அல்ல, நம்மை ஆட்கொண்டவருடைய பலன் பலமாயிருக்க நீங்கள் அதை துணையாய் கொண்டிருந்து, அதை சார்ந்து அந்த பலனை, கர்த்தருடைய பலனை துணையாய் கொண்டிருந்து நீங்கள் போவீர்கள் என்றால் மகிமையான கிரியைகளை நீங்கள் காண முடியும் என்பதில் சந்தேகமில்லை. இதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மிக அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. இந்த பிரகாரமாக மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. கைகளை நல்ல உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனிங்க, இதெல்லாம் தாழ்த்தப்பட்டது கிதியோனின் கூட்டம். ஆனால் கர்த்தருடைய பலனை இவர்கள் சார்ந்து நின்றபோது மீதியானியர்கள் தாழ்த்தப்பட்டார்கள். நல்ல கவனிக்கணும், மீதியானியர்கள் மேற்கொள்ளப்பட்டார்கள். மீதியானியர்கள் அவர்களுடைய கோபுரங்களை எல்லாம் மீதியானியருடைய கோபுரங்களை எல்லாம் இந்த கிதியோனின் கூட்டத்தார் இடித்து போட்டார்கள். சேனைகளை எல்லாம் முறியடித்தார்கள். அந்த சேனைகளை முழுவதையும் கலங்கடித்தார்கள். இது எப்படி நடந்தது? 7 வருட யுத்தங்கள், 7 வருட போராட்டங்கள், சிறையிருப்புகள், அவர்கள் வீடுகளில் கூட வசிக்க முடியாமல் குகைகளிலும் கெபிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தன்மை, எப்படி வாழ்க்கை மாறினது, எப்படி சிறையிருப்பு மாறினது, எப்படி பயம் மாறினது, எப்படி பிசாசின் கலங்கடிப்புகள் மாறினது, எப்படி சாத்தானின் பாவ சிறையிருப்புகள் திருப்பப்பட்டதென்றால் தேவ பலனை சார்ந்து நிற்கிற கூட்டம் சோதனையில் ஜெயிப்பார்கள், வேதனைகளில் ஜெயிப்பார்கள், மனுஷிக போராட்டத்தில் ஜெயிப்பார்கள், பிசாசின் கிரியைகளை ஜெயிப்பார்கள். அல்லேலூயா. அதற்கு என்ன தேவை?
முதலாவது தேவபலன் வரும் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் அந்த பலன் உங்களுக்குள் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, பாகாலின் பலிபீடங்கள் இடிக்கப்பட்டு, பாகாலின் தோப்புகள் வெட்டப்பட்டு, கர்த்தருடைய பலிபீடம் ஆண்டவருக்கு நமக்கும் இருக்கிற உறவு மறுபடியும் கட்டப்பட்டு, தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களாய் பலிகளை செலுத்தும் போது தேவ பலன் இறங்கி கிரியை செய்கிறது. ஏன் இந்த சிறையிருப்பவர்களுக்கு வந்தது? அதை நம்ம கவனித்து பார்க்கணும். கீழ்ப்படியாமை. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம் மிக அருமையாய் சொல்கிறது. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானவருடைய கையில் ஒப்பு கொடுத்தார். ஒருவேளை இப்படிப்பட்ட கீழ்ப்படியாமையினாலே, அலட்சியத்தினாலே, நிர்விசாரத்தினாலே, தெய்வ பயத்தின் குறைவினாலே, வேதத்தை படித்தும் அதை கவனம் செலுத்தி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி நடக்காத சூழ்நிலைகளினாலே நமக்குள்ள சிறையிருப்புகள் வந்திருக்கலாம். பாவம் என்ற சிறையிருப்பு, சாத்தானின் ஆதிக்கம், போராட்டம் என்ற சிறையிருப்பு, பலவிதமான இக்கட்டுகள் வந்திருக்கலாம். இன்றைக்கு நாம் சரி செய்ய வேண்டியவைகளை சரி செய்து, இடிக்க வேண்டியவைகளை இடித்து, வெட்ட வேண்டியவைகளை வெட்டி, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற பலிபீடத்தை சரியாய் செப்பனிட்டு கட்டி அவைகளை நாம் உருவாக்கி பலிகளை செலுத்துவோமானால் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையிலெல்லாம் பலவிதமான இக்கட்டுகளும் நிர்வாணங்களும் நாச மோசங்களும் உண்டாகிறதை பார்க்கிறோம். பிலிப்பியரின் நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் 4:11 பார்த்தீங்கன்னா குறைச்சலை பற்றி பேசுகிறார். அவருக்கு வந்த குறைச்சலை பற்றி பேசுகிறார். தாழ்மை, அப்போ அதை பற்றி பேசுகிறார். பரிபூர்ணத்தை பற்றி பேசுகிறார். அதே சமயத்தில் அவருக்கு குறைந்திருக்கிற தன்மையை பற்றி பேசியிருக்கிறார். அப்போ குறைவான தன்மை, குறைச்சல், தாழ்மை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் பவுல் என்ன சொல்றாரு? பிலிப்பியர் 4:13 தேவ பலனை முன்னாடி நிறுத்துறார். தேவ பலனை முன்னாடி நிறுத்தி சொல்றாரு, முன்பு நிறுத்தி சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்க கொரிந்தியரின் நிருபம் 12:9, 2 கொரிந்தியர் 12:9 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கேயும் அவருக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது, அங்கேயும் அவருக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது, அங்கேயும் அவருக்கு ஒரு கலக்கம் இருக்கிறது, அங்கேயும் அவருக்கு ஒரு திகில் இருக்கிறது, அங்கேயும் அவருக்கு ஒரு சூழ்நிலை பலவீனங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பவுலே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ எது ஒரு மனிதனை முன்பு நடத்தி செல்லுது? பலவீனங்களை தாண்டி பலன் உள்ளவனா மாற்றுது, சிறையிருப்புகளை மாற்றி ஆளுகைக்குள் கொண்டு வருகிறது என்றால் தேவ பலனை சார்ந்து நிற்கிற கூட்டமாய் நீங்கள் மாற வேண்டும். தேவ பலனை சார்ந்து நிற்பதற்கு, தேவ பலன் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு கிதியோனுக்கு அன்று ராத்திரி கர்த்தர் என்ன சொன்னார் என்று பார்த்தோம். தேவ பலன் உங்களுக்குள் பரிபூர்ணமாய் பெருக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இன்னொரு மனிதரை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். அதற்கு உதாரணமாக வேதவசனம் 2 புஸ்தகம் 20வது அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் யோசபாத் என்ற ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். இந்த யோசபாத் என்ற ராஜா தேவனுடைய மனுஷன். இவனுக்கு 1:20 நீங்கள் வாசித்து பாருங்கள். மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷனும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். இப்படிப்பட்ட யுத்தத்தில் ஒரு மனுஷன் ஜெயிச்சிட முடியுமா? ஒரு ராஜா ஜெயிச்சிட முடியுமா? இவைகளெல்லாம் ஜெயிக்கணும்னா தேவ பலனை சார்ந்திருக்கிற ஒரு கூட்டம் மாத்திரம்தான் ஜெயத்தை பார்க்க முடியும். என்ன செய்தான்? இந்த பலனை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், இந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர், நன்றாய் கவனிங்கள், இந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கிதியோன் மூலம் நம்மோடு பேசியிருக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? பாகாலின் பலிபீடத்தை தகர்த்துவிடு, அதனுடைய தோப்புகளை வெட்டிவிடு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெட்டிவிடு, பலிபீடத்தை கர்த்தருடைய சமூகத்தில் உனக்கும் அவருக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி கட்டிவிடு, பலிகளை ஏறிடு. இது பலன் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வர வல்லமை உடையதாக இருக்கு. அது பலமாய் கிரியை செய்ய, அது நமக்குள் பெருக நாம் செய்ய வேண்டியது யோசபாத்தின் சரித்திரத்தில் பார்க்கிறோம். அவன் நேராய் ஜனங்களை கர்த்தரை தேடுவதற்கென்று ஆயத்தப்படுத்தினான். வசனத்தை நீங்கள் பாருங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். நல்லா பார்த்தீங்களா? சகாயம் தேட கர்த்தரிடத்தில் கூடுறாங்க. கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அங்கதான் பலன் இருக்கிறது. தாவீதும் அப்படிதான் சிறையிருப்புக்குள் தன்னுடைய ஸ்திரீகளும்
குடும்பமும் அவனை சேர்ந்த ஆண்களுடைய மனுஷர்களுடைய குடும்பமும் சிறை பிடிக்கப்பட்டு போனபோது வசனம் சொல்கிறது, அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கிறோம், கர்த்தருக்குள் தன் பெலனை கண்டுபிடித்தான் என்று வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த நல்ல காலை வேளையில் பேசுகிறது. சில காரியங்களில் பிரயாசம் எடுத்து சோர்ந்து போயிருக்கலாம். எந்த முடிவும் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருக்கலாம். அது நமக்குள் நடக்கிற பிரச்சனையோ, நமக்கு வெளியே நடக்கிற பிரச்சனையோ, நமக்கு மேலே போன பிரச்சனைகளோ, நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளோ எதுவாயிருந்தாலும் தேவ பலனை சார்ந்து நிற்க பழக வேண்டும். பவுல் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீது பலனை கண்டுபிடித்தான். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு ஓடி சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களை திருப்பி தாவீதின் கொள்ளை என்று எல்லாரும் சொல்லுகிற நிலைக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினதை பார்க்கிறோம். யோசபாத் அப்படிதான் தேவனுடைய பலனை வாங்குவதற்கு, சகாயத்தை பெறுவதற்கு நேராய் தேவனுடைய சமூகத்திற்கு நேராய் ஓடுகிறான். ஓடி அவன் சொன்ன வார்த்தை தான் மிகவும் அற்புதமான வார்த்தை. என்ன சொன்னான்? எப்பொழுது ஆண்டுடைய பலன் அபிர்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வரும், வசனம் சொல்லுது 2 நாளாகமும் 20:12, என் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு ரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. என்றைக்கு நம்முடைய பலனை நாம் மறுதலித்து அவைகள் என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி தேவனை நோக்கி பார்க்கிறோமோ, அன்றைக்கு தேவ பலன் பரிபூர்ணமாய் இறங்கி வருகிறது. அது நம்மை நிரப்பி ஆட்கொள்கிறது. கிதியோனுடைய வாழ்க்கையில் ஒன்றை கண்டுகொண்டோம். கிதியோனுடைய வாழ்க்கையில் பலன் வர என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே பலன் நமக்குள் பெருக என்ன செய்ய வேண்டும்? எனக்குள் இருப்பது பலன் அல்ல, உங்க பலன் எங்களுக்கு தேவை. இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாய் நிற்க பலன் இல்லை. இதுதான் கர்த்தருடைய பலனை சார்ந்து நிற்கிற ஒரு கூட்டம். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் சொல்கிறது, இப்படி ஆண்டுடைய சமூகத்தில் அவன் பார்த்து ஓயாமல் அவன் கண்கள் கர்த்தரையே எங்கள் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது என்று ஆண்டவரை நோக்க ஆரம்பித்தார்கள். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது வேதாகமத்தை நம்ம பார்க்குறோம். வசனம் சொல்கிறது, ஆண்டவர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 22, 23 நீங்கள் வாசித்து பார்க்கணும். அவர்கள் கர்த்தரை பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இதை இந்த யோசபாத்து செய்ய முடியுமா? தன் பலத்தால் செய்ய முடியுமா? கர்த்தருடைய பலனை சார்ந்து கொள்ளுங்க. நடக்காதவைகள் நடக்கும், மாறாதவைகள் மாறும், உண்டாகாத விடுதலை உண்டாகும், சிறையிருப்புகள் திருப்பப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர்கள் விரோதமாக கர்த்தர் எழுப்பினார், அவங்களுக்குள்ளேயே அழித்து கொண்டார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். கூட்டம் அதிகமாய் ஏராளமாய் கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கி யூதா மனுஷர் பார்த்தபோது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவனும் தப்பவில்லை. யோசபாத் அவர்களுடைய பொருட்களை அத்தனையும் கொள்ளையிட்டு 26 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பெராக்காவிலே கூடி 4ஆம் நாளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். இந்நாள் வரை இருக்கிறபடி பெராக்கா என்று பேர் தரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க. பெராக்கா என்று நீங்களும் கொண்டாட வேண்டுமா? கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டுமா? கிதியோனுக்கு புரிய வைப்பதற்கு சற்று தாமதம் எடுத்தது. ஆனால் என்றைக்கு புரிந்து கொண்டு தேவபலனை சார்ந்திருக்க பழகினானோ, தேவபலனை சார்ந்து நின்றானோ, அன்றைக்கு யுத்தத்தில் வெற்றி, வாழ்க்கையில் ஆளுகை, சிறையிருப்பு மாற்றப்பட்டது, கொள்ளையடித்தார்கள். மகிமையான இடத்திற்கு கர்த்தர் அவனை கொண்டு வந்து நியாயாதிபதிகளின் பட்டியலில் ஒரு நியாயாதிபதியாய் கர்த்தர் அவனை நிறுத்தினார். யோசபாத்திற்கும் ஒரு பெரிய விடுதலையை தந்து அவர்கள் எதிராளிகளின் பிணங்களை பார்க்கவும் கொள்ளையிடவும் கர்த்தர் உதவி செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் பாவம் என்ற சில மீதியானியர் இருக்கலாம், அம்மோனிய புத்திரர்கள் நமக்கு ரோதமாக இருக்கலாம். சோத்திரம், நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்டவர்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், இப்படிப்பட்டவர்கள்லாம் இருக்கலாம். இவைகளெல்லாம் அழிக்கப்படணும். சிலர் மனுஷ வடிவில் வருவான், அசுத்த ஆவிகள் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்யும், பொல்லாத வல்லமைகள் நம்மை கீழே தள்ளுவதற்கான நிலையில் நிற்கும்.
எந்த சோதனையோ, எந்த வேதனைகளோ, எப்பேற்பட்ட விதவிதமான பிரச்சனைகளோ, நீண்டகால பிரச்சனைகளோ, திரளான மக்களோ, ஏராளமான கூட்டமோ, வசனம் சொல்லுகிறது, கத்தாவே எனக்கு பலனில்லை, நீர் எனக்கு பலனாய் மாறும் என்று சொன்னபோது அவன் கண்டது ஒன்று, எதிராளிகளின் பிரேதங்களை கண்டார்கள். இந்த நல்ல காலை வேளையில் உங்களை செயலிழக்க பண்ணுகிற சில பயங்கள், சில திகில்கள், சில இச்சைகள், சில பாவங்கள், உள்ளுக்குள் நடக்கிற சில மீதியானினுடைய காரியங்கள், போராட்டங்கள் உங்களுக்குள் இருக்கலாம். வெளியே சில மனுஷர்கள், சில பிரச்சனைகள், சில பயமுறுத்துகிற காரியங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். நீங்கள் ஒன்னே ஒன்று செய்யணும், தேவ பலனை சார்ந்து நிற்கிற கூட்டத்திற்கு நிச்சயம் ஜெயம் உண்டு. வசனம் சொல்கிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நல்ல கால வேளையில் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத வெற்றியை, இதுவரை பார்க்காத ஜெயத்தை, இதுவரை பார்க்காத தேவனுடைய மகிமையை, இதுவரை சிறையிருப்பு திருப்பப்படாத அனுபவத்தில் ஒரு பெருக்கத்தை பார்க்காமல், மாற்றத்தை பார்க்காமல், பலவிதமான சூழ்நிலைகள் நீங்கள் இருந்தாலும் இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பலனை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அந்த பலன் வருவதற்கு கிதியோனைப் போல அன்று ராத்திரியில் அவனுக்கு தரிசனமாகி நீ சொன்னது போல அதை மாற்றுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதே போல யோசபாத்தை போல எனக்கு பலன் இல்லை என்று ஒப்பு கொடுத்து உம்முடைய பலனை அளவில்லாமல் என் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்த்து இந்த ஏராளமான பிரச்சனைகளை, எல்லா ஒரு காரியங்களையும், எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளையும் முறியடிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறேன். நானும் உம்முடைய பலனை சார்ந்திருக்கிறவனில் ஒருவனாய் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்வீர்களானால் சகல சிறையிருப்புகளையும், சகல கட்டுகளையும், அது உங்களுக்குள் இருக்கிற சிறையிருப்பா, அது உங்களுக்கு வெளியே இருக்கிற சிறையிருப்பா, அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பா, அது உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் இருக்கிற சிறையிருப்பா, எதுவாயிருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ உலக பிரகாரமான வாழ்க்கையிலோ எல்லாவற்றுக்கும் அவருடைய பலனை சார்ந்து ஜெபத்தை தொடங்குங்கள். தேவ சமூகத்தை பார்க்க ஆரம்பிங்கள். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, ஏசாயா 40 நாம் வாசித்தோம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். வாலிபரும் இடறி விழுவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அதான் கர்த்தரை சார்ந்து, கர்த்தர் அவருடைய பலனை சார்ந்து நிற்கிற கூட்டம். அப்படி நிற்க நிற்க வாசல்கள் திறக்கப்படும், தடைகள் உடைக்கப்படும், பெருக்கங்கள் உண்டாகும். ஆண்டவர் பலமாய் கிரியை செய்ய உங்கள் வாழ்க்கையில் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த நல்ல காலை வேளையில் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று, தகப்பனே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தாரும். என்னையே நான் பார்த்து பார்த்து என் வாழ்க்கையில் ஒரு விமோசனத்தையும் விடுதலையும் பெறலை. இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு மாற்றம் எனக்குள் வருவதற்கு உம்முடைய பலனை நான் சார்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னையும் கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்ப எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தம்முடைய மகிமையான காரியங்களை திருச்சபைக்குள்ளும், உங்கள் வாழ்க்கைக்குள்ளும், உங்கள் ஆத்துமாவுக்குள்ளும், ஊழியத்திற்குள்ளும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தந்து மகிமையான கிரியைகளை செய்து பலப்படுத்துவாராக. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய பலனை நான் சார்ந்து நிற்கிற அதை முக்கியத்துவப்படுத்துகிற